ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேங்கோஸ். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மாங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆச்சுன்னா வர கட்டிகளுக்கான ரெமெடி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாங்காய் வந்து சாப்பிடும் போது ஹீட் ஆகாமல் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வந்து இப்போ மாம்பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 hours வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாடியில் வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு பால் ஸ்மெல் பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு வந்து கோகனட் மில்க்கோ இல்லை மில்க் நார்மல் மில்க்ல வந்து மேங்கோ வந்து நல்லா இது பண்ணி ஸ்மூதி மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மாப்பழா வாழை இந்த முக்கனையும் வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாம்பழம் வந்து சாப்பிட்டோன்னே சுகர் ஸ்பைக் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு பயப்படுறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து வால்நட்ஸ் இல்லை ஆல்மண்ட் கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் ஸ்பைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. இது வந்து ஒரு 11 o'clock போல மார்னிங்ல சாப்பிடுங்க. லஞ்சுக்கும் டின்னருக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் வந்து டிலே